வினி பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க போல. சாரி எம்கே, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு நினைச்சேன். ஆனா யாருக்கிட்டையும் சொல்லாம வர சொல்லி உங்க அண்ணன் சொல்லியிருந்தாரு. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஊட்டிக்கு நான் என்ன விஷயமா போறேன்னு தெரிஞ்சா நீ போயிட்டு வான்னு சொல்லுவியா? அப்போ எங்க அப்பாவுக்கும் எங்க அக்காவுக்கும் சந்தேகம் வந்துடும். அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு உங்க அண்ணன் சொல்லிட்டாரு. ஓகே வினி, இவ்வளோ எக்ஸ்பிளைன் தேவையில்லை. சரி எம்கே. சொல்லு வினி. இப்பதான் உன்னை பாக்குறதுக்கே நல்லா இருக்கு தெரியுமா? எப்படி? பழைய மாதிரி. கொஞ்ச நாளா நீ பிளேசரே போடல பத்தியா? உன்னோட பிளேசர் எல்லாம் உன் வீட்டில் இருந்தது. நான் தான் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்ல. ஃபார்மல் ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்த. அது ஒரு மாதிரியா இருந்தது. இப்போதான் நீ பழைய எம்கேவா இருக்க. எல்லாம் உன்னாலதான். ஆமா, எல்லாமே என்னாலதான். என்ன? சரி சரி, உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத. அப்புறம் நான் சொன்னது என்னாச்சு? உன்னோட கம்பெனியை பார்த்துக்கிட்ட சொன்னதா? இல்லை எம்கே, எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன் வினி? உன்னை விட்டு எவ்வளோ தூரமாக போக முடியுமோ அவ்வளோ தூரமாக போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏய், யாருக்கு நல்லது? உனக்கு தான். நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. நீ நினைக்க மாட்டேன். ஆனால் நான் உன் பக்கத்துலேயே இருந்தா உனக்கு அது ஏதாவது ஒரு டைமில் கில்ட்டி ஃபீலிங்கை கொடுத்துரும். அப்படி எந்த ஒரு சின்ன உறுத்தலையும் நான் உனக்கு கொடுக்க விரும்பலை எம்கே. நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் வெண்ணிலா கூட. ஸோ எங்கே போகிற? நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாம். என்ன? டிவோர்ஸ் டைமுக்கு கண்டிப்பாக நான் வந்துடுவேன். அதில் உனக்கு எந்த தொந்தரவும் நான் கொடுக்க மாட்டேன். ஸ்மூத்தாக சைன் பண்ணி டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன வினி, என்னென்னமோ பேசுற? இப்போதான் நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதா நினைக்கிறேன் எம்கே. ப்ளீஸ் என்னை என் இஷ்டத்துக்கு விட்டுரு. சார். என்ன நிலா? அர்ஜுன் வந்திருக்காரு. வர சொல்லி இருந்தியா வினி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. வர சொல்லவா? வர சொல்லு நிலா. எம்கே வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏன், எதுக்கு அவனை பார்த்து ஓடி ஒளியிற? அவனை பார்த்து நான் எதுக்கு ஓடி ஒளியணும்? அவன் தான் என்னை பார்த்து ஒளியணும். ஏன் வினி? டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீயும் அர்ஜுனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன? மேரேஜா? எம்கே வா அர்ஜுன். சரி நான் கிளம்புறேன் எம்கே. வினி, உன்னை பார்க்க தான் இங்கே வந்தேன். நான் இங்கே இருக்கிறதா உனக்கு யார் சொன்னது? நீ ஊட்டியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன்னு தெரியும். எம்கே வீட்டுக்கு போனேன், அங்கே நீ இல்லை. அப்போது அவனோட ஆஃபீஸில் தான் இருப்பேன்ட்டு இங்கே வந்தேன். என்ன விஷயம்? ஐம் சாரி வினி. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். சரி ஓகே, நான் வரட்டேன் எம்கே. அவன் உன்கிட்ட ஏதோ பேச வந்திருக்கான். என்னன்னு கேளு வினி. என்ன அர்ஜுன்? உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். அதான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்? எனக்கு அந்த ஐடியா இல்லை அர்ஜுன். வினி, இப்படியே உன்னால இருக்க முடியாது. இருந்துருவேன். இங்க பாரு, எனக்கு அது கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். அதுக்காகத்தான் உன் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு தூரமா போகணும்னு நினைக்கிறேன். மேலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால நிம்மதியா வாழ முடியாது எம்கே. நான் நிம்மதியா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா என்னை என் இஷ்டத்துக்கு விட்டுரு. வினிதா, மனுஷங்களா பிறக்கிற எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வோம். ஏதோ ஒரு சமயத்துல அதை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடணும். அதான் மன்னிச்சுட்டேனே நிலா, அவரை ஏத்துக்கங்களேன். இல்ல, அது என்னால முடியாது. அதான் ஏன்னு எம்கே கேக்குறாரு. சில விஷயங்களுக்கு ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் சொல்ல முடியாது நிலா. பிடிக்கலன்னா அவ்வளோதான், பிடிக்கல. நான் நானா வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி, எங்க போற வினி? அதான் சொல்றேனே எம்கே, நான் எங்க போறேன் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா நான் ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பா பத்திரமா இருப்பேன். முக்கியமா சந்தோஷமா இருப்பேன். எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு சின்ன வீடு, அப்படியே நான் இருந்துருவேன் எம்கே. இப்போ நான் கிளம்பி போனா நம்ம டிவோர்ஸ் அப்போ வருவேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட மேரேஜுக்கு வருவேன். அப்புறம் எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் கிளம்பி வந்துடுவேன். சரியா? என்ன வினிதா, என்னென்னமோ பேசுறீங்க? இல்ல நீலா, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. என்னை என் இஷ்டத்துக்கு விட்டுருங்களேன். சரி, எத்தனை வருஷத்துக்கு இப்படியே தனியா இருக்க போற? என்னால தனியா இருக்க முடியும்னு தோன்ற வரைக்கும் தனியா இருக்கேன். தனிமை எப்பவாவது போர் அடிச்சிருச்சுன்னா நான் வேற எங்க போவேன்? உங்க எல்லாரையும் தான் தேடி வருவேன். வினி, வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நீயும் ஒரு காரணம். நானும் ஒரு காரணம்னா? நீயும் ஒரு காரணம், அவ்வளவுதான். ஆனா என் வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு காரணம் நான் வளர்ந்த விதம் தான். ஆனா நல்ல அப்பா அம்மா கிடைச்சும் உன்ன மாதிரி வளர்ந்தவங்களும் இருக்காங்கல்ல. ஆக மொத்தத்துல நமக்கு வர்ற இன்ப துன்பத்துக்கு காரணம் நம்ம தான், மற்றவங்க கிடையாது. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க போறேன். அதை எல்லாரும் கூட இருந்து அனுபவிக்கிறத விட தனியா போய் அனுபவிச்சா என்னோட எல்லாமே போயிடும். மற்றவங்க அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. அதான் நான் தனியா போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க போற வினி? அது யாருக்கும் தெரிய வேண்டாமே ப்ளீஸ். வினி, என்னை விட்டு போகாத வினி. இல்ல, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நீ வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. எம்கே ப்ளீஸ், எம்கே இவகிட்ட சொல்லு. அவளோட முடிவுல தெளிவா இருக்கா. நீ சொன்னா கேப்பா. வினி, அர்ஜுன் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல எம்கே, நான் முடிவு எடுத்துட்டேன். இதை மாத்த முடியாது. நான் போயிட்டு வரேன் எம்கே. நிலா, போயிட்டு வரேன். என்ன? எம்கேவை நல்லபடியா பாத்துக்கோ.
எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போகலாமே. நான் எங்க இருக்கேன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம போகாது. இப்படி சொன்னா எப்படி வினி? நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் எம்கே. நீ தைரியமா என்னை நம்பி அனுப்பு. நீ என்னை அனுப்ப மாட்டேன், நானா போய்க்கிறேன். என்ன, போயிட்டு வரேன். நீலா, எம்கேவை பத்திரமா பார்த்துக்கோ. டிவோர்ஸ் டேட் அப்போ கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்துடுவேன். வரேன், ஹாப்பியாக இருங்க. வினி. எம்கே. என்ன நிலா? வினிதா எங்கே போகிறாங்க? அவ பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. என்ன கெஸ்ஸிங்? பார்க்கலாம் பார்க்கலாம். இது தேவையில்லாத வேலை. அவங்க இங்கேயே இருக்கலாம்ல. நமக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அவங்களால நமக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது? இல்ல, நீயும் என் கூட இருந்தா அவளும் என் கூட இருந்தா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்களோ? கண்டிப்பா. ஆனா வினிதா இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? எஸ். அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காவது சம்மதிச்சிருந்திருக்கலாம். அவ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா, அதான். புரியுது, இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு துணை வேணும்ல. பார்க்கலாம், காலம் எப்படியே இருந்துடாதுல்ல. எல்லாமே ஒரு நாள் மாறும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகே. மனு, மனு, என் மருமகளே எங்க இருக்க? எஸ், ஐ அம் ஹியர். Why do you invite me? ஓ, இங்கிலீஷ்ல தீய வச்சு கொளுத்த. Why did you invite me னு கேட்கணும். வெப்பு தப்போ? சரி, tell me, why did you invite me? அது ஒண்ணுமில்ல, சாம்பார் வச்சுட்டேன், ரசம் வைக்கணும். அப்படியா? சாம்பார் எப்படி வச்சீங்க? அது அடுப்பு மேல சாம்பார் பாத்திரம் இருந்தது, அதை தூக்கி கீழே வச்சேன். இதுக்கு பேரு சாம்பார் வைக்கிறதா? ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கேன்ல. இப்ப ரசம் வைக்கணும். ரசத்தை நீங்க வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் ரசம் சமைக்கணும். அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். ஆனா உங்களுக்கு லொல்ல பாத்தீங்களா, ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியல. நீங்க வளர்ந்து கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையையும் பெத்துட்டீங்க. பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன், பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்றீங்களே, அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சமாவது சமைக்க பழகி இருக்கலாம்ல. பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். அப்ப அதை வச்சு சமைச்சிருக்கலாம்லன்னு சொல்ற. ஆனாலும் இத்தனை வயசுக்கு ஒரு சுடுதண்ணியாவது வைக்க பழகி இருக்கலாம்ல. பெருசா டீ எஸ்டேட்டை கட்டி காப்பாத்தினா மட்டும் பத்தாது. அதான் சமைக்க தெரியலன்னு உலகத்திலேயே மருமக கிட்ட பேச்சு வாங்குற ஒரே மாமியார் நானா தான் இருப்பேன். எஸ் எமரால்ட், யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன். எமரால்டா? ஏத்தா தாயே, நீ ஒழுங்கா தமிழ்லயே பேசு. மரகதத்துக்கு இங்கிலீஷ்ல எமரால்டு தானே? அதான் நீ அப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணவே வேண்டாம் தாயே. நீ எவ்வளவு திட்டுறதா இருந்தாலும் திட்டிக்கோ, ஆனா தயவு செஞ்சு தமிழ்லயே கூப்பிட்டு திட்டு. நீங்க என்னோட செல்ல மாமியாரு, நான் எதுக்கு உங்களை திட்ட போறேன்? சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நேத்து நீங்களும் மாமாவும் வெளியே போனீங்களே, மாமா உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? பேசினாரு. நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசினாரா? பேசினாரே. அப்படின்னு இந்நேரத்துக்கு நீங்க அதை வெக்க சிரிப்போட சொல்லி இருக்கணும். பேசினாரே அப்படின்னு சாதாரணமா சொல்றீங்க. பேசினார் மானு, நார்மலா பேசினாரு. சந்தோஷமா பேசலையா? முன்னாடியில உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? ரொம்ப பாசமா இருப்பாரு. இப்போ? அப்பவும் இப்பவும் அவரோட பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனால் காதல் தான் குறைஞ்சிருச்சோன்னு தோணுது. அத்தே, மாமாவுக்கு உங்கள் மேலே காதல் இல்லாமல் இருந்தாலோ இல்லை குறைஞ்சிருந்தாலோ எனக்கு என்னன்னு இருந்திருப்பாரு. நீங்கள் தெருவுக்கு வந்த அடுத்த செகண்டே உங்களை தாங்கி பிடிக்க வந்திருக்க மாட்டாரு. உண்மைதான். ஆனால் அவரோட காதலுக்கு தான் நான் தகுதி இல்லாமல் போயிட்டேன். சாச்சா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய எஸ்டேட்டை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்தவங்க தானே நீங்கள். யாருக்காக? மாமாவுக்காக தானே. அந்த அறிவு எனக்கு முதல்லையே இருந்திருக்கணுமானு. சரி, போனது போகட்டும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன? உங்களுக்கும் மாமாவுக்கும் என்ன பிரச்சனை? எதனால மாமா உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுலலாம் எனக்கு நோ டவுட். கண்டிப்பாக நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படி ஷியோரா சொல்கிற? அதான் எந்நேரமும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே தெரியுறீங்களே, உங்கள் முகத்திலே எழுதி ஒட்டியிருக்கேன் நீங்கள் தான் குற்றவாளின்னு. ரொம்ப ஓட்டாத என்ன? சரிங்க தே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணி உங்களையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறேன். நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம், நீ என்னத்தை சேர்த்து வைக்க போகிற? பழையபடிக்கு உங்கள் 2 பேரையும் அந்யோன்யமாக மாத்துறேன். என் புருஷன் என்கிட்ட அந்யோன்யமாக தான் இருக்காரு தெரியுமா? போய் வேலையை பாரு. சரி, ஓகே, எனக்கு என்ன, போகிறேன். மான நில்லு. அதானே, இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன கேட்டா ஒழுங்கா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ரொம்ப பிகு பண்ணக்கூடாது, சரியா? இல்லை, உங்கள் மாமா இதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் தெரிய வேண்டாம், ஆனால் அவரோட மருமக எனக்கு தெரியணும்ல. என் பிள்ளைக்கே தெரியாது தெரியுமா? அவருக்கு தெரியலன்னா இருந்துட்டு போகுது. அவர் ஆம்பளை வேலை வெட்டின்னு 4 இடத்துக்கு போறவர் வர்றவர், அவருக்கெல்லாம் இது தெரிய வேண்டாம். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நம்ம தான் வீட்லயே இருக்கோம், நம்ம தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். முக்கியமா உனக்கு தான் தெரியக்கூடாது. அப்படி என்ன எனக்கு தெரியக்கூடாத ரகசியம்?
நான் என்னத்த சொல்லுவேன் மானு. என் அண்ணன்னு நினச்சி நான் நம்பி பழகிக்கிட்டு இருந்தவனோட சுயரூபம் எனக்கு இப்போ தானே தெரியுது. அவன் பேச்சை கேட்டு தானே நான் என் வாழ்க்கையவே தொலைச்சேன். சரி, அது எனக்கு ஏன் தெரியக்கூடாது? அவன் சொன்னதெல்லாம் நம்பினேன்டாமானு. அப்படி என்னத்தே நம்பினீங்க? அவன் அந்த குமரேசன் இருக்கான்ல, இருக்காரு லாக்கப்ல இருக்காரு. அதான் அவன் என்னைக்கோ ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியவன். நான் அவனை புரிஞ்சுக்கிடாததுனால, என் வீட்டுக்காரர் பேச்சை கேட்காததுனால இவ்வளவு நாள் சுதந்திரமா இருந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். இப்பதான் அவனுக்கு ஜெயிலுக்கு போற யோகம் வந்திருக்கு. சரி, இதுல உங்க கதை இன்னும் வரல. மானு, உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு தெரிஞ்சா மாமா என்னதான் திட்டுவாரு. பரவாயில்ல தே, சொல்லுங்க. அந்த குமரேசன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, ரொம்ப நெருங்கி சிநேகிதீங்களா? அப்ப சொந்தக்காரங்க இல்லையா? ஆஹா, சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை. அதான் அன்னைக்கு மாமா கேட்டாரா, அவன் என்ன உன் கூட பிறந்தான் அண்ணே அண்ணேங்கிற அப்படின்னு. ஆனால் முன்னாடி அப்படித்தான் ஒரே குடும்பமாக தான் இருந்தோம். ஒரே வீட்லையா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் மாமாவோட அப்பாவும் குமரேசன் வீட்டுக்காரமா இருக்காங்கல்ல, வேந்தனோட அம்மா, அவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி. வேந்தனோட அம்மா குமரேசனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அப்பவே கொஞ்சம் அப்படி இப்படி போல. அது எங்களுக்கு முதல்ல எல்லாம் தெரியாது, வேந்தனோட அம்மாவுக்குமே தெரியாது. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு வேந்தனோட தாத்தாவுக்கு அது தெரிஞ்சிருச்சு. மருமகன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பார் போல. நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருந்திருக்கும் போல. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டாரு. ஆனால் வேந்தனோட தாத்தா சும்மா இருப்பாரா? அவர் ஊருக்குள்ளேயே பெரிய தலை. அந்த பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமாம், அந்த காலத்திலேயே ரொம்ப வசதியானவங்க. மருமகன் குணம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு இப்படியே விட்டா சரியா வராதுன்னு சொல்லி எல்லா சொத்தையும் மகப்பேருக்கு மாத்திட்டாரு. அவருக்கு வேந்தனோட அம்மா ஒரே ஒரு பொண்ணு தான். சரி. எல்லா சொத்தையும் மக பேர்லையும் வேந்தன் பேர்லையும் எழுதி வச்சுட்டாரு. இப்போ என் வீட்டுக்காரர் பண்ணியிருக்காரு அது மாதிரி தான். அனுபவிக்க முடியும் ஆனால் விற்க முடியாது, அந்த மாதிரி. சரி. அந்த சொத்து எல்லாத்துக்கும் கார்டியனா என் வீட்டுக்காரரை போட்டிருக்காரு. அதுவும் எனக்கு லேட்டாக தான் தெரியும். ஏன்னா இந்த விஷயம் எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது வேந்தனோட தாத்தாவோட ஏற்பாடு. சரி. இது எதுவுமே தெரியாத குமரேசன் நல்லா அவர் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு போல. கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பொண்டாட்டி சொத்து இருக்குல்ல அப்படின்னு ஒரு நினப்பில் அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ தான் இந்த சொத்து விஷயமெல்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த சொத்துக்கு என் புருஷன் தான் கார்டியனுங்கிறதும் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. சரி. என் வீட்டுக்காரர்கிட்ட போய் சண்டை போட்டிருப்பார் போல. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அதில் இருந்து தான் குடும்பத்துக்குள்ளே சண்டையே வர ஆரம்பித்தது. இப்போ நானும் குமரேசனும் எப்படி இருக்கோம், அண்ணன் தங்கச்சி அப்படின்னு தானே பழகிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வேந்தன் அம்மாவும் என் வீட்டுக்காரரும் அப்படிதான் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்போது பெரியப்பா சித்தப்பா அப்படி கூப்பிட்டு தான் பழக்கம். வேந்தன் அம்மா என் வீட்டுக்காரரை அண்ணே அண்ணேன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் வேந்தனும் என் வீட்டுக்காரரை மாமா மாமான்னு கூப்பிடுறான். என் பிள்ளையையும் அதனால தான் மாப்பிள்ளை மச்சான் அந்த மாதிரி உறவு முறை சொல்லி கூப்பிடுறான். சரி. இப்போ ஒரு சொத்துக்கு கார்டியனா போடணும்னா அதுக்கு உறவு முறை ரத்த சம்பந்தம் உள்ளவங்களை தானே போடுவாங்க, அப்படி இல்லையா? வாரிசா போடுறதுக்கு தானே அப்படி போடுவாங்க. கார்டியனை போடுறதுக்கு நம்பிக்கை உள்ளவங்க யாரையாவது போட்டால் போதும். அதுவும் இல்லாமல் வேந்தனுக்கு என் வீட்டுக்காரர் மடியில் வச்சு தான் முடி எடுத்தது, காது குத்துனது எல்லாம் தாய்மாமன் கணக்கு தான். அதுவும் இல்லாமல் தலைமுறையாக உள்ள நட்பு அவங்களுக்கு. ஓ, அதனால. சரி சரி. ஆமாம். இப்போ வேந்தன், அவங்க அம்மா, அவங்க எல்லா சொத்து எல்லாத்துக்கும் என் வீட்டுக்காரர் தான் கார்டியனாக இருக்காரா? இந்த நிலைமையில கொஞ்ச நாள்ல வேந்தனோட தாத்தாவும் இறந்துட்டாரு. ஒருவேளை சாக போறோன்னு தெரிஞ்சுதான் சொத்தை இப்படியெல்லாம் பேர் மாத்தி கார்டியனா என் வீட்டுக்காரரை போட்டுட்டு போனாரா என்னமோ. சரி சரி. அதான் அவருக்கு அப்ப வயசாயிடுச்சோ? வயசாயிடுச்சுதான், ஆனா நல்லா தான் இருந்தாரு. எப்படி திடீர்னு இறந்தாருன்னு தெரியல. எனக்கு இப்ப தோணுது ஒருவேளை அதுலயும் குமரேசனோட வேலை ஏதாவது இருக்குமோன்னு. இருக்கலாம், யாரு கண்டா? பெத்த மகளையும் பேத்தியையும் கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணவன் மாமனாரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டானா? அதான் தே. ஆனா இது எதுவுமே தெரியாத முட்டாளா இருந்து அவனை அண்ணே அண்ணேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் அண்ணே அண்ணேன்னு அவன்கிட்ட பாசமா இருந்ததை அவன் அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டான். சரி, இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க அப்பதான் எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தோம். சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? உங்க மாமாவுக்கு அங்கதான் வேலை. அவங்க முதல்ல அங்க வேலை தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் கைக்கு கிடைச்சதும் அதை சும்மா வச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இங்க ஊட்டியில நிலம் வாங்கி போட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு. ஓ, சரி சரி. அதான் அப்போல இருந்து தான் இந்த குமரேசனுக்கு ஒரு நினப்பு. நம்ம சொத்து எதையும் நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கு பண்ணினது இந்த ராவணன் தான். அதனால அவரோட சொத்தையும் அவர் அனுபவிக்க விடாம பண்ணணும்னு அப்போல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். எஸ்டேட் வாங்கியிருந்த டைமில் வேலையில் என் வீட்டுக்காரர் ரொம்ப பிஸியாக இருந்தாரா. அப்போ எனக்கும் அவருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபம்லாம் வந்ததை காரணமாக வச்சு இவன் அதை பெருசாக ஊதி பெருசாக்கிட்டான். அப்போ வேந்தனோட அம்மா
அவங்க அப்போ இருந்தாங்க. அவங்க சென்னையில் தான் இருந்தாங்களா? ஆமாம், அவங்களும் சென்னையில் தான் இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு தான் எங்கள் ஊர். சரி சரி. இந்த குமரேசன் என்ன நினச்சிருக்கான், என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டா ஈஸியாக சொத்து எல்லாத்தையும் தான் பேருக்கு மாற்றிக்கலான்னு அப்போலேருந்தே திட்டம் போட ஆரம்பிச்சிருந்திருக்கான். இதுக்கு இடையில ஒரு வருஷத்துலேயே வேந்தனோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுமே எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நல்லா தான் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். திடீர்னு எப்படி தான் இறந்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அவங்க எப்போவுமே ஊட்டிக்கு வரமாட்டாங்க. அவங்கள பார்க்கணுன்னா நாங்கள் தான் சென்னைக்கு போவோம். அந்த ப்ராப்ளம் லேசாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அதிகமாகி மூச்சு திணறி இறந்துட்டதா தகவல் வந்தது. அவங்களோட சாவலையும் எனக்கு இப்போ சந்தேகமாக தான் இருக்குது. ஒருவேளை இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு. ஆனால் இந்த முட்டாளுக்கு அப்பா அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்க தோணலை. ஆனால் என் வீட்டுக்காரருக்கு தோணி இருக்கு போல. தங்கச்சி நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு விசாரிச்சதுல என்னென்னமோ பிரச்சனை வந்திருக்கும் போல. அதுலேருந்து இவங்க 2 பேரும் சரியாக பேசுகிறதே கிடையாது. பெரிய சண்டையும் வந்துருச்சு. குமரேசனும் மாமாவும். ஆமாம், அதுலேருந்து 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. போக்குவரத்தும் நின்று போச்சு. நான் கேட்டேன் உங்கள் மாமா கிட்ட, ஏன் அண்ணன்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு. அவனை அண்ணன்லாம் சொல்லாதேன்னு சொல்லி என்னை சத்தம் போட்டாரு. ஆனால் இந்த மரமண்டைக்கு அப்பெல்லாம் எதையும் யோசிக்க தெரியலை, புரிஞ்சுக்கிடவும் தெரியலை. என்னதான் படிச்சிருந்தாலும் நானும் ஊர்க்கார பொண்ணு இல்லையா? அங்கே எல்லாரும் ஒன்று மண்ணா பாசமாக சூதுவாது இல்லாமல் பழகுவோம். இங்கே இவங்ககிட்ட இவ்வளவு சூதுவாது இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அதனால அப்படியே நம்பிட்டேன் எல்லாத்தையும். சரி, நாங்கள் தான் சென்னைக்கு போகிறத நிறுத்திட்டோமே தவிர இந்த குமரேசன் அடிக்கடி ஊட்டிக்கு வந்து என்னை பார்ப்பான். உங்கள் மாமா இங்கெல்லாம் எதுக்குடா வர்ற வராத அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் நான் தான் கேட்க மாட்டேன். ஏன் உங்களுக்கு உங்கள் தங்கச்சி இப்போ கூட இல்லைன்னா அதுக்காக எனக்கு என் அண்ணனும் இல்லாமல் போயிடணுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டேன். இந்த மாதிரி நாங்கள் போடுற சண்டையெல்லாம் அவன் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு, உன் வீட்டுக்காரர் இங்கே என்னை வரவிட மாட்டேங்கிறாரு, நான் வர்றது அவருக்கு பிடிக்கல, நம்ம 2 பேரையும் சந்தேகப்படுறாரு போல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி என் மனசையே மாற்றிட்டான். புரியுது புரியுது. நம்ம 2 பேரும் கூட பிறக்காட்டியும் அண்ணன் தங்கச்சியாக பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உன் வீட்டுக்காரருக்கு அது பிடிக்கல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினான். எனக்கு அப்போல்லாம் எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்கவே தெரியாது. நான் பிஸ்னஸுக்கும் புதுசு, எல்லாத்துக்குமே நான் புதுசு. படிப்பு ஒன்று தான் இருந்ததே தவிர வேற எந்த ஒரு பட்டறிவும் கிடையாது எனக்கு. இப்போ மட்டும் வந்துருச்சாக்கும். இங்கே பாரு. சரி, மேலே சொல்லுங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதான் என்ன? இந்த குமரேசன் அடிக்கடி ஊட்டிக்கு என்னை பார்க்குறதுக்கு வந்து போய்கிட்டு இருந்தான்னு சொன்னேன்ல. ஆமாம். என் வீட்டுக்காரர் அவங்ககிட்ட சொல்லி சொல்லி பார்த்துருப்பார் போல. அவன் கேட்கல அப்படின்னதும் என்கிட்ட வந்து சொன்னார். அவன் எதுக்கு இங்கே அடிக்கடி ஊட்டிக்கு நம்ம வீட்டுக்கு வர்றான், நீ பேசுகிறதுனால தானே வர்றான், அவனை வரவிடாத அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் என்ன பார்க்க வர்றாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு உங்கள் மாமா, அவன் என்ன உன் கூட பிறந்த அண்ணனா, எதுக்கு அவனை அண்ணன் அண்ணன்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை சத்தம் போட்டார். அப்போ தான் நானும் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். என்னென்னு? வேந்தனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேர் பூங்கோதை. சரி. அப்போ பூங்கோதை மட்டும் என்ன உங்களுக்கு கூட பிறந்தாளா, நீங்கள் எதுக்கு அவளை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டேன். சரி. அப்போ தான் உங்கள் மாமா குமரேசனை பற்றி எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் இந்த புத்தி கெட்டவளுக்கு வீட்டுக்காரர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ப தெரியலை. என் அண்ணன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவன் சொன்னது தான் எனக்கு உண்மையாக தெரிஞ்சது. தேவையில்லாமல் பேசி வார்த்தையை விட்டுட்டேன். என்ன சொன்னீங்க? இல்லை, என்னையும் எங்கள் அண்ணனையும் சந்தேகப்படுறீங்கல்ல, அப்போ நீங்களும் பூங்கோதையும் தப்பாக தான் பழகுனீங்களா, அதனால தான் உங்களுக்கு எங்களை சந்தேகப்பட தோணுதா அப்படின்னு கேட்டுட்டேன். கொழுப்பு தானே உங்களுக்கு? ஆமாடாமான்னு வாய் கொழுப்பு எடுத்து போய் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். என்னைய சந்தேகப்படுறாருன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அவரை அன்னைக்கு நான் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். நீங்கள் தாலி கட்டின பொண்டாட்டியை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அதை எப்படி நீங்கள் சந்தேகப்படலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவரை என்னென்னமோ பேசிட்டேன். புரியுது புரியுது, என்னெல்லாம் பேசியிருப்பீங்கன்னு புரியுது. அதுலேயும் உயிரோடு இல்லாதவங்களை பற்றி நான் பேசியிருக்கவே கூடாது. அதானே? அது உங்கள் மாமாவை இன்னமும் காயப்படுத்திருச்சு. அப்புறம் இருக்காதா அது? ஆனால் எனக்கு அப்போ புரியவே இல்லைம்மான்னு. இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளவு பேசியிருக்கேன். யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாமல், யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி எப்படியெல்லாம் மோசம் போயிருக்கேன்னு புரியுது. ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தே. என்னடா செய்வேன் நான்? அந்த குமரேசன் அப்படி என் மூளையை மழுங்கடிச்சு வச்சுருந்தான். உங்கள் மாமாவும் எஸ்டேட் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ வீட்டுக்கே சரியாக வரமாட்டார். டீ போர்டு எஸ்டேட்டுன்னு மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார், கோயம்புத்தூருக்கும் ஊட்டிக்கும். அப்படி பார்த்தா தானே பிஸ்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். உண்மைதான். அது நான் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு புரிஞ்சது.
அவர் ஓடி ஓடி அலைஞ்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது வீட்டிலேயே தங்க மாட்டேங்கிறாரு, என்னைய கவனிக்க மாட்டேங்கிறாருன்னு தான் நான் நினச்சேனே தவிர நமக்காகத்தான் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கல. அந்த வருத்தத்தில் நான் இருக்கும்போது இந்த குமரேசன் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என் மூளையை அப்படியே மலங்கடிச்சிட்டான். நானும் உங்கள் மாமாவை பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டேன். சரி, அதுக்காக மாமா கோச்சிக்கிட்டு போயிட்டாரா? அதுக்காக கோச்சிக்கிட்டு என்னைய விட்டுட்டு போயிடுவாரா? அப்புறம் அந்த குமரேசன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இன்னமும் காயப்படுத்திட்டேன் உங்கள் மாமாவை. என்னதான் பேசுனீங்க? இல்லை, பூங்கோதை கிட்ட தங்கச்சி தங்கச்சின்னு பழகி எங்கள் அண்ணனை ஏமாற்றி அவருக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டது பத்தாதா? எதுக்கு இப்போவும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டுட்டேன். அவ்வளவு பணத்தாசையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டேன். அதான் கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை உங்களுக்கு. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போத்தானே புரியுதுமானு. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்கிட்ட எவ்வளவோ பேசினாரு, நான் எதையுமே காது கொடுத்து கேட்கல. என்னை சமாதானப்படுத்தி தன்னை நியாயப்படுத்திக்க பார்க்குறாருன்னு மட்டும்தான் நினச்சேன். எப்போ பணத்தாசை பிடிச்சவருன்னு அவரை பற்றி நான் சொல்லிட்டேனோ அப்போவே சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. அப்புறம் எப்படி பேசுனா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிற்பார் அந்த மனுஷன். ஆனால் கட்டின பொண்டாட்டி நானே அவரை ஒரு வார்த்தை பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டேன்னதும் தாங்க முடியலை அவரால். அந்த சொத்தையெல்லாம் என் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாரு மாமா? பணத்தாசை பிடிச்சவன் யாருன்னு உனக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும்னு சொன்னார். அப்படி தெரிய வரும்போது நீ நடு தெருவில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படித்தானே ஆயிடுச்சு. எப்போ என்னையும் நான் தங்கச்சியாக நினச்சி பழகினவளையும் நீ தப்பாக பேசினையோ, அதுவும் உசுரோட இல்லாதவளை பற்றி பேசினையோ, அப்போவே நான் உன்னை விட்டு போயிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. ஆனால் எதுவும் என் மண்டையில் ஏறலை. எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, நான் எதையுமே கேட்கல. குமரேசனை மட்டும்தான் நம்பினேன். என்னை தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு நினப்பு என் மனசுக்குள்ள பிசாசு மாதிரி புகுந்து என்னை எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. அந்த நினப்பில் தான் அவரையும் கண்ணா பின்னான்னு பேசி என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமான குமரேசனுக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருந்திருக்கும். அப்போ என்ன? கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே அவன் என்னை தெருவில் நிற்க வச்சுட்டான். ஆனால் என் புருஷன் ஒரு நிமிஷம் கூட என்னை தெருவில் நிற்க விடலை. உடனே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்படின்னா மாமா உங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரு? அதான், அப்படி காதலிச்சவரை தான் நான் காயப்படுத்திட்டேன். இப்போ அந்த காயத்தை ஆத்துறதுக்கு வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உன் தம்பி இருக்கான் பத்தியா, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்டு வச்சிருக்கான். அடே, உனக்கு ஏன்டா இந்த விஷயத்துல அவனை கண்டா பொறாமையாவே இருக்கு? இல்ல, நீ கேளேன், உன் தம்பி அத்தனை பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்கான். சரி, இப்ப அதுக்கு என்ன? ஆனா என்னைய பாரு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு என்னடா பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? என்ன பண்ணேன்னு சொல்லு, சொல்லு பாப்போம். ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். ஒன்னா 1000 சொல்லுவேன். எங்க சொல்லு 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 பாப்போம். வேண்டாம், என் வாயை கிண்டாத. ஆமா, உன் வாய் கேசரி பாத்திரம், நான் கிண்டுறேன். டேய் டேய், அவளை எங்கடா போய் பிடிச்ச? யார? இங்க பாரு, கவிதாவையா? அவளைத்தான். வேந்தானா காபி போடுக்கு கேரளா போவன்லடா. ஆமா, அங்கதான் பார்த்தேன். பார்த்தேன்னா அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு வர வேண்டியதானே? என்னத்துக்கு மூஞ்சி திருப்பிட்டு வரணும்? அவ கூட உனக்கு என்னடா சங்காத்தம்? உன்னை ஏமாத்திட்டு போயிருக்காங்க, அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா? அதான் போனவ போயிட்டா இல்ல, அந்த சொத்தெல்லாம் இப்ப அவகிட்டையும் இல்ல, எங்க அப்பா கிட்ட தானே எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சீக்கிரமா உனக்கு கிடைச்சிரும்டா. நீ முதல்ல எதுக்கு அவளை பார்த்தா அவகிட்ட பேசுன? பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு நீ வந்திருக்கணும். ஆமாடா, நானே எத்தனை வருஷமா அவங்கள தேடிட்டு இருக்கேன். கண்ணு முன்னாடி கிடைச்சதும் விட்டுட்டா வர சொல்ற? அதுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன? ஆமா, கூட்டிட்டு வந்தேன். ஒரு நல்ல காரியத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஏதோ யார் பேச்சையோ கேட்டுட்டு லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பை சரி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வந்து சரி பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவங்களும் சரி வர்றேன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தவன் கூட்டிட்டு வந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு பாப்பாவை கூட்டிட்டு போய் அவகிட்ட விட்ட? அடே, தன் பெத்த பிள்ளைய ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவ்வளவு ஆசை இருக்கிறவன் எதுக்கு விட்டுட்டு போனாலாம்? மறுபடியும் கூட்டிட்டு வரேன், கேக்குறியா? கேரு மாப்பிள. டேய், தப்பு பண்ணது பண்ணிட்டாங்கடா, ஏதோ பண தேவைக்காக பண்ணிட்டாங்க. ஆனா என்ன இருந்தாலும் பாப்பா அவங்க பெத்த பொண்ணு, ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு கூட்டிட்டு போனேன். அதனால நான்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீ என்னடா மாட்டிக்கிட்டு முழிச்ச? அதான் டான்னு தைரியமா பேசிட்டு வந்துட்டியே. அவகிட்ட தைரியமா பேசினேன், இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். அரசிக்கிட்டயா? ஆமா, நான் கவிதா கிட்ட பேசினது எல்லாம் அவ கேட்டுட்டா தெரியுமா? மச்சான், அதான்டா பிளானே. ஓய் ஏண்டா டேய்? ஆமா, நீயும் எத்தனை நாளைக்கு தான் முறுக்கிக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிப்ப அரசிக்கிட்ட? அதுக்கு அவங்க வேற ஊருக்கு போறதுக்குள்ள உனக்கு டைம் கொடுத்துருந்தாங்கல்ல உன் லவ்வ சொல்ல சொல்லி. அது எப்படிடா உனக்கு தெரியும்? நீ தான்டா சொன்ன.
மாப்பு அதான் வச்சுட்டே ஆப்பு. மச்சான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. மச்சான் துணையோட தான் மலையேறணும்னு சொல்லுவாங்க. நான் என் மாப்பிளைக்கு மலையேறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. நான் எங்கடா மலையேறினேன்? சாமி வந்தவனாட்டம் டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தேல்ல, பிடிக்கல, இஷ்டம் இல்லை, லவ் பண்ணலன்னு, அதான் கொஞ்சம் வேப்பிலை அடிச்சு மலையேற வச்சேன். அதான் அதுக்கு தான் சொல்றேன். அவன் 4-5 பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கான். நான் உன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு பாரு. சரி, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னையோட கட் பண்ணிடலாம். ஆமா, கட் பண்ணிடலாம். தயவு செஞ்சு கட் பண்ணிரு. ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல மாப்பிள்ளை மச்சானாவே இருக்கலாம். உன் கூட எனக்கு எந்த சங்காத்தமும் வேணாண்டா சாமி. டேய் நல்லா யோசிச்சுக்கோ. நாளைக்கு இதயா குட்டிக்கும் சரி, உனக்கு பிறக்க போற அடுத்த குழந்தைக்கும் சரி, என் மடியில வச்சுதான் மொட்டை போட்டு காது குத்தணும். அப்புறம் நான் வரமாட்டேன். நீ வரவே வேண்டாம். எம்கே இருக்கான்ல, அவன் மடியில உட்கார வச்சு நான் காது ஊத்திக்கிறேன் என் பிள்ளைக்கு. போ. யாருக்கு? இதயா குட்டிக்கும் எனக்கு பிறக்க போற அடுத்த குழந்தைக்கும். வேண்டா, சொல்லவே இல்ல. அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிட்டியா? வேண்டா. ஏன்டா மாப்பிள? டேய் புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோடா. பயமா இருக்குடா மாப்பிள. என்னடா பயம் உனக்கு? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா. அதான்டா பயமா இருக்கு. ஃபோர்ஜரி பண்ண பொண்ணெல்லாம் விழுந்து விழுந்து லவ் பண்ண. நல்ல பொண்ணுகிட்ட ஏன்டா பயப்படுற? அது அது நீ எனக்கு ட்ரைனிங் தரியா? ஆ நீ இவளை அங்க குன்னூருக்காவது ஊட்டிக்காவது கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. நான் இங்க இருந்தே லவ் பண்றேன். இந்த காதல் கோட்டை அஜித் தேவயானி மாதிரி. இப்ப நான் மட்டும் உன் பக்கத்துல இருந்தேன்னு வையேன், மாப்பிள்ள அப்படி செய்வோண்டா. நீ அவளை கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கோ. நான் இங்க இருக்கேன். அவ அங்க இருந்து எனக்கு சொட்டரா பின்னி பின்னி அனுப்பட்டும். சென்னையில இருக்கிறவனுக்கு எதுக்குடா ஸ்வெட்டர்? அது எல்லாம் ஒரு காதலின் அடையாளம் தான். அந்த பொண்ணு ராஜஸ்தான்ல இருந்த தன்னோட காதலனுக்கே சொட்டு பின்னி அனுப்புச்சு. இவ சென்னையில இருக்கிற எனக்கு பின்னி அனுப்ப மாட்டாளா? அடே கிறுக்கா, கூட்டிட்டு போடா. உன்னை முதல்ல சென்னைக்கு போகவே விட்டு இருந்திருக்க கூடாது. கல்யாண மாப்பிள்ள நீயே எங்களை வீட்டுல விட்டுட்டு வேலையை பார்க்க கிளம்பிட்ட. நாங்க மட்டும் வீட்லயே காவலுக்கு உட்காந்துட்டு இருக்கணுமா உனக்கு? நான் என்ன வேலை வெட்டி இல்லாதவனா? என் பிசினஸை பார்க்க வேண்டாம், அதான் கிளம்பி வந்துட்டோம். அதான்டா கிளம்பி போனல. அரசியை எங்கேயோ விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? அது அவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? என்னதான்டா உன் பிரச்சனை? என்னையா அரசியை கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்கிற, ஆனா விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ற. கிறுக்காடா பிடிச்சிருக்கு உனக்கு? மாப்பிள்ள ஆமாடா, கிறுக்கு பிடிச்சிருமோன்னு பயமா இருக்குடா. உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தான்டா கிறுக்கு பிடிக்கும். நீ வை, நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்கணும். போ. உனக்கு மட்டும் தான் பொண்டாட்டி இருக்கா என்ன? எனக்கு தான் பொண்டாட்டி இருக்கா. இருக்காங்கல்ல, அப்ப போய் கொஞ்சம் நான் கட் பண்றேன். போ. இந்த மேல கால் பண்ணாத எனக்கு. பண்ணவே மாட்டேன்டா. இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுடா. சரி கட்டு. போ போ. எனக்கு என்ன? ஐயோ மாப்பிள்ள, ஏங்க நான் ஒரு முக்கியமான கால் பண்ணணும், கொஞ்சம் வெளியே போ. ஏங்க இங்க பாருங்க. முக்கியமான கால் பேசணும்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெளியே இருறேன். பாப்பாவுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுங்க, செக்கப்புக்கு. ஊருக்கு போயிட்டு வந்ததும் வர சொன்னாங்கல்ல. ஆமா வர சொன்னாங்க. எப்போ போலான்னு கேட்க வந்தேன். அது சாயங்காலமா போலாம். அதுக்கு ஏத்தாப்புல அவளை தூங்க வைக்கணும், அதுக்கு தான். சாயங்காலம் போலாம். நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சரி, ஒரு 6 மணிக்கு போலாமா? ஓகே, ரெடி ஆயிடுறேன். சரி. இங்க இரு. என்னங்க? ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லுங்க. இந்த நான் குன்னூர்ல அங்க கோயில்ல வச்சு இந்த அவதான் கவிதா, அவகிட்ட பேசினதெல்லாம் நீ கேட்டல்ல? இல்லையே, கேட்கலையே. என்ன பேசுனீங்க? இல்ல, நீ கேட்ட, எனக்கு தெரியும். சரி, அதுக்கு என்ன இப்போ? அது எதுக்குன்னா, எதுக்கு அவகிட்ட அப்படி பேசுனேன்னா, நீ பின்னாடி நிக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். சரி. அதான் நீ பின்னாடி நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவகிட்ட நான் அப்படி பேசினேன். இல்லைன்னா அவ என்னை விட்டு போக மாட்டா. ஆமா, இந்த அழகு மன்மதரை விட்டு போறதுக்கு யாருக்காவது மனசு வருமா என்ன? என்ன கிண்டலா? இல்லங்க, சீரியஸா தான் சொல்றேன். இவ்வளவு அழகோடையும் அறிவோடையும் இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு புருஷனை விட்டுட்டு போறதுக்கு எந்த பொண்டாட்டிக்கு தான் மனசு வரும்? உனக்குமா? நானும் உங்க பொண்டாட்டி தானே. அப்படித்தான் நினைக்கிறேன். அதான் அதனாலதான் நீங்க அவங்க கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்ல தெரியுமா? பிறகு வேற எப்படி? நான் அதுக்காகவா அப்படி அவகிட்ட பேசுனேன்னு நினைக்கிறேன் நீ? அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னாலும் நம்புவியா? ஆமா. எனக்கு ஒன்னு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னா நம்புவேன். சரி, பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்புவேன். அது எப்படி இதையும் நம்புவ அதையும் நம்புவ? என்ன குழப்பறியா? இல்ல, நீங்க அப்படித்தானே நடந்துக்கிறீங்க. அரசி, எனக்கு உன்னை அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. என்ன என் மாப்பிள்ள சொன்னான்ட்டு வேற வழி இல்லாம தான் உன்னை கட்டிக்கிட்டேன். என்ன ம் சரி, தாலி கட்டிட்டமே, போனா போகுதுன்னு தான்
உன்னை என் வீட்டில் வச்சிருக்கேன் என்ன. ம் ம் அப்படியே போனா போகுதுன்னு கடைசி வரைக்கும் என் கூடவே உன்னை வச்சுக்கிறேன் என்ன. ம் ம் அதே மாதிரி நீயும் போனா போகுதுன்னு என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ என்ன. ம் அப்படியே போனா போகுதுன்னு என்னையும் நல்லா பார்த்துக்கோ என்ன. ம் 2 பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படியே போனா போகுதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே வாழ்ந்துருவோம் என்ன. ம் எல்லாத்துக்கும் ஊன்னு தான் சொல்லுவியா. ம் தொணன்னு ஓலப்பையில மழை வெஞ்ச மாதிரி தானே பேசுவ. இப்போ மட்டும் என்ன ஊன்னுகிட்டு இருக்க. ம் போனா போகுதுன்னு என்கிட்ட ஏதாவது பேசலாம்ல. என் முகத்தை பார்த்து ஏதாவது பேசுனா பேசுவேன். அப்படின்னு நீ பேசவே வேண்டாம் போ. ம் ஏன் புழுங்கரிசி, ம் உனக்கு சொற்று ஏதாவது பின்ன தெரியுமா? ஏன் சிரிக்கிற? இல்லை நீங்கள் சார்கிட்ட பேசுனதை நான் கேட்டேன். சுத்தம் அசிங்கப்படுறதே வேலையா போச்சுடா. வேண்டாம் உனக்கு.